26/7/2024 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்திருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைவித்திரின்னு போட்டு நிறையா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் நியூஸு இந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது மனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நியூஸ்லையுமேவும் ஒழுங்காக நியூஸை வந்து சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்லையுமே நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இதுலையுமே வந்து நியூஸ் வந்து மனு தள்ளுபடின்னு தான் போட்டிருக்காங்க. அது ஏன், அதாவது பெயில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு வக்கீல் வந்தாங்க, அவங்க வந்து கொடுக்கக்கூடாது அது செஞ்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கால அவகாசம் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து சரியானதை சொல்லாமல் நிறையா நியூஸில் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க, மனு தள்ளுபடி பட்டது அப்படின்னு. இங்கே வந்து மக்கள் வந்து எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாரும் வந்து நீங்கள் எல்லாம் பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க, நீண்ட நாள் காத்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக இருப்போம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து போராட்டம் வந்து ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாள் தான். சீக்கிரம் பெயில் வந்து கிடைக்கும். கிடைச்சோடனே நம்மளுக்கு வர வேண்டிய சம்பளம் வந்தால் கிடைக்கணும். அதனால் எல்லா நியூஸையும் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு மனசு சங்கடப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? எல்லா நியூஸையும் போட்டு பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் ஆகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், சரிங்களா? கம்பெனியில் ஸ்டோர் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட எந்த டீட்டெயிலும் தெரியாது, ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் கேளுங்க. சரி, நிறைய வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகாதீங்க. நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கலை. பை பாய்.